அப்போ கல்வியினுடைய வளர்ச்சி நிதியை தர மறுக்கின்ற ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்திருக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன், நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தா ஐயா ஸ்டாலின் அவர்களை நம்ம பாராட்டியிருக்கலாம். தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க, அந்த மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒன்றிய அரசு வாய் திறந்து பேச மாட்டேங்குது, அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அதனால் நான் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நம் ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்கலாம். கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஒன்றிய அரசு முன் முயற்சி எடுக்கல, மெத்தன போக்கோடு செயல்படுது அப்படி என்று சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் ஸ்டாலின் அவர்களை நாம் பாராட்டியிருக்கலாம். அவர் அப்படியா சொன்னாரு? எதையுமே சொல்லலையே. தொடர்ந்து 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று இந்த கூட்டத்துக்கு போறாருன்னா தன்னுடைய உறவினர்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சொந்தக்காரர்களை கைது செய்யாமல் இருப்பதற்காக, தன்னுடைய மகன் மீது எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, சரணடைவதற்காக தானே டெல்லிக்கு போனாரு. வேற எதுக்கு டெல்லிக்கு போனாரு?